யா நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் நாம் ஒருமித்து தேவ சமூகத்திலே மறுபடியும் கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு உதவி செய்திருக்கிறார். முதலாவது, இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தின கர்த்தருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ. ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. இந்த பகல் வேளை வரல, இன்னைக்கு நைட்டு தான் நான் வந்திருக்கேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். பசு காலையில் வர முடியல, நான் வேலைக்கு போயிட்டேன். நன்றாக உயர்த்துங்கள் பார்க்கலாம். வெரி குட். மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்களை கரம் தட்டி வரவேற்றுக் கொள்ளுவோம். தேங்க்யூ. இந்த கேமரா கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிடுங்க பாஸ்டர். பெல்ட் தெரிய வேணாம். அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 5வது அதிகாரத்தையும் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் இணைந்து வாசிக்கப் போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். 9ஆம் வசனம், இது நிமித்தம் நாங்கள் இதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய திருச்சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். 2வது சொல்லுகிறார், இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதும் ஜெபிப்பதற்கான காரணம் என்ன? ஒன்று, தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். இந்த நாட்களில் அதை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சபையை ஆவிக்குரிய நிலைகளில் கர்த்தர் அடுத்த அடி எடுக்க வைத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த நாட்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. சார், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லைங்களா? ஆண்டவர் நல்லவர். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒன்று விசாரிங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, சோத்துரும். விசாரிச்சிங்களா? நல்லா இருக்கேன்னு சொன்னாங்களா? சரி, தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அழகான இந்த நல்ல இரவு நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசும், எங்களுக்காக பேசும், உம்முடைய சித்தத்தின்படி பேசும். உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் வெளிப்பட, ஆசீர்வாதமாய் வெளிப்பட, பவனம் ஆண்டவரே, எங்கள் குடும்பம், எங்கள் சபை, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த அருமையான நாட்களில் கர்த்தர் பேசி வருகிறேன். அப்பிரயோஜனமான மனிதர்கள் எங்கள் கடமைகளை மாத்திரம் செய்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சரி, அல்லேலூயா. பின்னால் இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது சரியா புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுதுன்னா உங்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்க. தேங்க்யூ. தெளிவாக இருக்கா உங்களுக்கு? ஃபைன். ஆண்டவர் நல்லவர். நம்ம என்ன படிச்சுட்ருக்குறோம்? ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சித்தத்தோடு கூடிய அணுகுமுறை இல்லையா? தேவ சித்தத்தோடு கூடிய அணுகுமுறை. ஒன்று, நாம் தேவ சித்தத்தை அறிவதற்கு அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும். தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு என்ன செய்யணும்? இது வேண்டாம் பாஸ்டர், இது என்ன செய்யணும்? அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வதாக நம்ம என்ன படித்தோம்? தேவனுடைய சித்தத்தை நாம் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய வேண்டும். இன்னைக்கு காலையில் அதை குறித்து படித்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி காலையில் வராதவர்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை எழுதி கொள்ளுங்கள். 2ஆம் வாக்கியத்தை எழுதி கொள்ளுங்கள். ரோமர் 12:2 சொல்லுகிறது,
அவருடைய பரிபூர்ண சாதாரண சித்த என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ நாம் தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. மூன்றாவதாக நம்ம இன்றைய சிந்தனைக்கு நேராக போகலாம். கர்த்தர் கிருபை தருவார். எபேசியருக்கு எழுதிய நிருபம் எழுதுங்க. எபேசியருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு முறை கூட எல்லாரும் பிள்ளையோட சேர்ந்து படிங்க பார்க்கலாம். ஆகையால் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஒரு முறை கூட சொல்லுங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறதான அற்புதமான படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், அநேக தேவனுடைய சித்தத்தை குறித்த உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. மானிட்டர் கொஞ்சம் குறைச்சிருங்க பாஸ்டர், லைட்டாக. அநேக தேவனுடைய சித்தத்தை குறித்த உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அநேக சபைகள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. அநேக ஊழியங்கள் அப்படித்தான் இருக்கு. அநேக தேவ மனிதர்கள் அப்படித்தான் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவனுடைய சித்தத்தை குறித்து எப்படி இருக்கணும்? உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லுங்க. உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் இன்னும் தேவனுடைய சித்தத்தை குறித்த உணர்வு உள்ளவர்களாக இருக்க எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதை இங்கிலீஷில் நம்ம படிக்க போகிறோம். அந்த ஆங்கில மொழியில் அந்த பகுதியை போடுங்கப்பா. இந்த உணர்வு என்று சொல்லுகிற வார்த்தைகள் ஆங்கிலத்தில் என்ன வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமேன். எபேசியர் 5:17 ஆமேன். இதற்கு ஒரே வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். என்னது? அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். வேற என்ன வார்த்தை இதுக்கு சொல்லலாம்? இதுக்கு வேற புரிந்து கொள்ளுதல், வேற என்ன? இதுக்கு வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்குதா? சொல்லுங்க. நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் கவனிக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் ஒரு மனிதனை பார்த்து தேவனுடைய சித்தத்தை ஆமேன் புரிந்துகொள், தேவனுடைய சித்தத்தை உணர்ந்துகொள் என்று சொல்ல வேண்டுமானால், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்கிற ஒன்று இருந்தும் உணர்வடையாதவர்களாக, புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்திருக்கிறாங்க. நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? நிறைய பேரை பார்த்து தேவனுடைய சித்தம் அவர்களை நெருக்குது, தேவனுடைய சித்தம் அவர்களோடு பேசுது, தேவனுடைய சித்தம் அவர்களை மாற்ற விரும்புகிறது. ஆனால் அநேகரால் என்ன செய்ய முடியல? தேவனுடைய சித்தத்தை சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. சொல்லுங்க. தேவனுடைய சித்தத்தை சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுவதற்கு அல்லது உணர்ந்து கொள்ளுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும். ஆமென். ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சில வசனங்களை கூட உங்களுக்கு நான் இதிலே சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள். தானியேலின் புஸ்தகம் அதனுடைய தானியேலின் புஸ்தகம் ஆமென் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை ஒன்று படிங்க. 10ஆம் வாக்கியத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். அநேகர் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். ஒருவனும் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். பைபிள் சொல்லுது, ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள்.
நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த ஞானம் உலக ஞானம் அல்ல. ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை சரியாக உணர்ந்து கொள்ளாத பட்சத்தில் தேவ சித்தம் ஒரு நாளும் நம்மை பின்தொடராது. தேவனுடைய சித்தத்தை தான் நாம் என்ன செய்யணும்? பின்தொடரணும். நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய சித்தம் ஒரு நாளும் நம்மை பின்தொடராது. நம்ம தான் தேவ சித்தத்தை பின்தொடர வேண்டும். அதற்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறேன் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி சாஸ்திரிகள் எங்க அரபு தேசத்திலிருந்து என்ன செய்கிறாங்க? வருகிறாங்க. ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு முன்னே என்ன தெரிந்தது? ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு, பார்த்துட்டாங்க. ஓகே, இனி ஒரு நாளும் ஆமீன் இவர்களை நட்சத்திரம் பின்தொடராது, நட்சத்திரத்தை தான் இவர்கள் என்ன செய்யணும்? பின்தொடரணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இந்த நட்சத்திரத்தை விட்டுடுறாங்க, தேவனுடைய சித்தத்தை விட்டுடுறாங்க, தேவ கிருபையை விட்டுடுறாங்க, ஆண்டவருடைய நடத்துதலை விட்டுறாங்க. விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல போய் நின்றுகிட்டு, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி இயேசு கல்வாரி சிலுவையில் பேசின வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. எப்படி? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். உடனே ஆண்டவர் சொல்லுவார், இல்லடா கோமாளி, நீ என்ன 2 வருஷத்துக்கு முன்னாலே விட்டுட்டேன். விட்டது நான் இல்லை, விட்டது நீனு. ஆமென். அப்ப நாம் புரிந்து கொள்ளணும், இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன? அந்த உணர்வு இல்லாம போச்சு. ஏன் உணர்வு இல்லாம போச்சு? இத்தனை வருடங்கள் நட்சத்திரம் நடத்திட்டு வருது, இத்தனை மாதங்கள் நட்சத்திரம் நடத்திட்டு வருது. இப்பொழுது அவர்கள் ஏரோதனுடைய அரண்மனையை பார்த்த உடனே ஆமென் இந்த இரண்டையும் பகுத்தறிய விட்டு போனார்கள், புரிந்து கொள்ள விட்டு போனார்கள். ஐயா, நட்சத்திரம் தான் நம்ம பின்னாடி வரலையே, தேவ சித்தம் தான் நம்ம பின்னாடி வரலையே, நம்ம மட்டும் ஏன் தேவ சித்தத்தை விடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு உணர்வே இல்லை. அதுதான் பைபிள் சொல்லுது, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போயிற்று. அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மனுபுத்திரரை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறாராம். அப்ப இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் உணர்வுள்ளவனை தேடுகிறார், உணர்வுள்ளவனை தேடுகிறார். ஒரு முறை கூட அந்த வார்த்தையை சொல்லுங்க, உணர்வுள்ளவனை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. சரி, யாருக்கு உணர்வு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஞானவான்கள். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஞானவான்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். ஞானவான்கள் உணர்ந்து கொள்ளுவாங்க. அப்ப நீங்க நினைக்கலாம், பாஸ்டர், அப்ப நிறைய படித்தவர்கள் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுவார்களாக? அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிடணும், இது கல்வி அறிவு என்பது உலக அறிவை குறித்து சொல்லப்படவில்லை. தேவ ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஞானம் எந்த மனிதனுக்குள் இருக்குமோ அந்த மனிதனால் மட்டுமே தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு வார்த்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஞானவான்கள் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்து கொள்ளுவார்கள்? உணர்ந்து கொள்ளுவார்கள், உணர்ந்து கொள்ளுவார்கள். அப்போ உங்களையும் என்னையும் ஞானவானாக்குவது எது? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. பைபிள் சொல்லுது, உணர்வடைகின்ற ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. அப்போ இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேணும், தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் இருக்கணும். ஆவியானவர் நமக்கு உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார், நாம் உணர்வடைகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு காரியம் பாருங்க, இன்றைக்கு சபைகளிலே நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அநேகர் என்ன செய்வதில்லை, தேவனுடைய சித்தத்தை சரிவர உணர்ந்து கொள்வது இல்லை, உணர்ந்து கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஞான இருதயம் அநேகருக்குள் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால நம்ம ஜெபம் பண்ணணும். சமீபத்தில் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட போதகர் ஒருவரை நான் சந்தித்தேன். குறை சொல்வதற்கு அல்ல, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். ஒரு போதகர் ஒருவரை சந்தித்தேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், அவர்கிட்ட என்னை எதிர்பாராமல் சந்தித்தார். அப்போ அந்த டைம் எனக்கு ஜெப நாட்கள், ஒரு ஊழியர் கூடுகைக்காக நான் போயிருந்தேன். நம்முடைய ஊழியர் கூடுகைக்காக அவசியம் போனோம். மாதத்திற்கு ஒரு முறை அந்த ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்து அவரும் தற்செயலாக வந்திருந்தார் அங்கே.
அப்போ நான் ஊழியர் கூடுகையை மத்தியானத்திற்கு மேல் ஜபத்தை முடித்துவிட்டு சீக்கிரமாய் போய் அந்தந்த மாதங்களில் கொடுக்க வேண்டிய தசம பாகங்கள், நாம் கொடுக்க வேண்டிய காரியங்களை மட்டும் கொடுப்பதற்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் அங்கே வந்தார். பாஸ்டர்யா என்ன சாப்பிட்ற நேரத்தில் வரலேன்னார். அப்போ நான் சொன்னேன், சபையில் ஜபம் நடந்துட்டு இருக்குது, அதனால் நான் வர முடியல. அப்படியா பாஸ்டர், ரைட், எத்தனை நாட்கள்? நான் அந்த நாட்களை சொன்னேன். அப்போ எத்தனை செய்தியாளர்களை நீங்கள் அழைத்திருக்கிறீங்க? அப்போ நான் சிரிச்சிட்டு சொன்னேன், செய்தியாளர்கள் யாரும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சாப்புல நான் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் தான் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் என்னை பார்த்து சொன்னார், 21 நாள் ஒத்தைக்கு நீங்கள் அங்கே என்ன செய்வீன்னு கேட்டார். அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். 21 நாட்கள் நீங்கள் ஒத்தைக்கு அங்கே என்ன பண்ணுவிய அப்படின்னா. அப்போ நான் சிரிச்சிட்டேன், ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணுவேன் பிரதர்னு. உடனே அவர் சொன்ன, 21 நாள் என்ன ஜெபம் பண்ணுவிய அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் நான் சொன்னால் உனக்கு என்ன செய்யாது, புரியாதுன்ட்டேன். ஏன் 21 வாழ்நாள் முழுவதும் நம்ம ஜெபித்தாலும் ஜெபிக்க 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 நமக்கு ஜெப தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கிட்ட போய் இனி நம்ம விளக்கம் சொல்ல முடியுமாம்மா? இங்கே பாருங்களேன், பைபிள் சொல்லுது, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தரணும் ஆண்டவரே. ஞானம் உள்ளவர்களால் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய முடியுமா, உணர்ந்து கொள்ள முடியுமா? நிறைய பேர் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. நிறைய பேர் தேவனுடைய சித்தத்தை உணராததுனால தான் எலியா என்ன செய்கிறார், தேவனுடைய சித்தத்தை சரிவர உணர்ந்து கொள்ளாமல் அவர் போய் தேவனுக்கு முன்னாக நிற்க வேண்டிய அவர் இப்பொழுது சூறை செடியின் கீழ் போய் படுத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன, உனக்கு இங்கு என்ன காரியம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இங்க இது நீ இருக்க வேண்டிய இடமா? உன் குடும்பம் இருக்க வேண்டிய இடமா? உன் பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடமா? இங்க ஏன் நீ வந்த? ஏன் இங்க வந்திருக்கிறாய்? அப்படி பேசுற. அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய சித்தத்தை குறித்த சரியான உணர்வு இல்லை என்றால் நம்ம நிற்கக்கூடாத இடத்தில் நிற்க வேண்டியது வரும். நம்ம செய்யக்கூடாததை செய்ய வேண்டியது வரும். நாம் போகக்கூடாத பாதையில் போக வேண்டியது வரும். நமக்கு தெய்வம் தராதவர்களோடு இணைக்கப்பட வேண்டியது வரும். ஆண்டவர் தராத இடத்தில் அமர வேண்டியது வரும். அதுக்கு பிறகு நிறைய சங்கடம் வந்துடும். அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை ஞானமுள்ள இருதயத்தினால் நிரப்புவீராக. எதற்கு ஞானம் வேணும்? என்ன கலெக்டர் ஆகிறதுக்கு அல்ல, மருத்துவர் ஆகிறதுக்கு அல்ல, ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி ஆகிறதற்கு அல்ல. எனக்கு முதலாவதாக யார் ஆகணும், என்னை குறித்த தேவனுடைய சித்தத்தை நான் அறிவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தரணும். ஒரு அல்லேலூயா, ஆமென். இயேசுவோடு 12 சீடர்கள் இருந்தாங்களா? அவங்க என்ன கண்டிஷன்ல இருந்திருக்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஒரு வசனம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வாக்கியத்தை ஒன்று படிங்க. மத்தேயு 13:13. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஒரு அல்லேலூயா. இயேசு ஒருமுறை இயேசுவை பார்த்து ஒருமுறை அவருடைய சீஷர்கள் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் எப்பொழுதும் நீர் எங்களிடத்தில் உவமையாகவே பேசுகிறீர்? இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, படிச்சிருக்கீங்களா? ஏன் எப்பொழுதும் நீர் எங்களிடத்திலே உவமையாகவே பேசுறீங்க? நீ எப்ப சொன்னாலும் ஒரு கதையை சொல்றீங்களே, ஏன்? ஒரு ஊர்ல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் அப்படின்னு ஒரு கதையை சொல்றீ. ஒரு ஊர்ல ஒருவனுக்கு நிலம் நன்றாக விளைந்தது அப்படின்னு உவமையை சொல்லுகிறேன். ஒரு குழந்தை எடுத்து முன்னால உட்கார்ந்து உவமையாகவே பேசுகிறேன். ஆண்டவர் இயேசு பரிசுத்த வேதாகமத்தில் அநேக உவமைகளை சொல்லுவதற்கு காரணம், தன்னோடு இருந்தவர்களுக்குள்ளே உணர்ந்து கொள்ளுகிற கெப்பாசிட்டி இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இல்லாததுனால தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சில சபைகளிலே நாங்கள் பலதரப்பட்ட சபைகளுக்கு நாங்கள் போய் வருகிறோம். சில இடங்களில் ரொம்ப டீப்பாக பேசுவார். இன்னும் ஆழங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பார். பரிசுத்த ஆவியின் ஆழங்களை குறித்து பேசுவார், வசனத்தின் ஆழங்களை குறித்து பேசுவார், சபைகளின் ஆழங்களை குறித்து பேசுவார். ஆனால் சில இடத்துல போயிட்டோம்னா நமக்கே பிரசங்கம் பண்ண தெரியாதது மாதிரியே மேலோட்டமாக பேசுவார்.
சில நேரத்தில் எனக்கே சந்தேகமாக, ஆண்டவரே இதெல்லாம் ஏன் பிரசங்கமா அப்படின்னு கேட்டா, நீ பிரசங்கம் பண்றது மேட்டர் இல்லடா, கேட்கிறவனுக்கு புரியணுமா இல்லையா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்களுக்கு நம்ம வசனத்தை எடுத்து 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 முன்னால வைக்கும் பொழுது சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம பைபிள்லையா இருக்கு, கழுதை இத்தனை வருஷமா பார்க்க விட்டேனேம்பா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், ஏன் அவர்களோட ஓமையாய் பேசுகிறார்? உணர்ந்து கொள்ளுகிற உணர்வு, உணர்ந்து கொள்ளுகிற இருதயம், உணர்ந்து கொள்ளுகிற கிருபை, உணர்ந்து கொள்ளுகிற அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இல்லாம போச்சு. அப்ப நாம் புரிந்து கொள்ளணும், எல்லா சபைகளிலும் எல்லா தேவ பிள்ளைகளிலும் உணர்வுள்ள இருதயம் வேணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், உம்முடைய சித்தத்தை அறிகிறவதற்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவீராக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. இனி 2 வசனத்தை ஒன்று வாசிக்கணும். சங்கீதம் 107 43 வாசிங்க. நேரமாயிற்று, துரிதமா போனோம். 107 அதனுடைய 43 படியுங்க. எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை என்ன செய்வார்கள்? உணர்ந்து கொள்ளுவாங்க. நம்ம ஏற்கனவே தானியேல்ல படிச்ச வசனம் என்ன சொல்லுகிறது? ஞானவான்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபை என்ன செய்வாங்க? மறுபடியும் பைபிள் சொல்லுது, ஞானம் இருதயம் உள்ளவர்களாகணும், ஞான இருதயம் உள்ளவர்களாகணும். எனக்கு இன்னும் அறிவு வேணும், இன்னும் எனக்கு ஞானம் வேணும். ஏன் ஞானம் வேணும்? தேவனுடைய சித்தத்தை நான் உணர்வதற்கு எனக்கு ஞானம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 119 எடுங்க. 119 சங்கீதம் 33வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். கர்த்தாவே பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட படிமக்கள் இந்த வசனத்தை 34வது வசனம் அடுத்த வசனத்தை படி. ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு எனக்கு என்ன உண்டாகணும்? உணர்வு உண்டாகணும். எனக்கு உணர்வை தாரும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வு தார். அப்போ ஏற்கனவே படித்த வசனங்களை எல்லாம் நீங்க கவனிக்கும் பொழுது ஞான இருதயம், ஞானமுள்ள இருதயம் தேவை, ஞானமுள்ள இருதயம் தேவை. அப்போ நம்ம ஒரு வார்த்தை ஜோம் பண்ணிட்டு தான் போகணும். கொஞ்சம் வேகமாக நான் போகிறதுக்கு காரணம், இன்னைக்கு ராத்திரி ஒரு எல்கையை நான் கடந்தா தான் நாளைக்கு காலையில் உங்களை வேறொரு நிலைக்கு என்னால் நடத்தி கொண்டு போக முடியும். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. உணர்வு அடைவதற்கு, தேவனுடைய சித்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயம் தேவை. சொல்லுங்க, ஞானமுள்ள இருதயம் தேவை. இப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இந்த ஞானம் எப்படி ஒரு மனிதனுக்கு உண்டாகும்? நம்ம காலையில் ஆவியின் வரங்கள் எத்தனை படித்தோம், புரிந்து கொண்டோம்? 9 வரங்கள். இதுல முதல் ஞான வரம் என்ன? முதல் வரம் என்ன? எடுத்துக்கொள்ளுங்க. மறுபடியும் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிற வார்த்தையை ஒன்று எடுங்க. அதுல எத்தனையாவது வசனம்? 8வது வசனம். ஒன்று படிங்க பார்க்கலாம். எப்ப ஒருவனுக்கு ஆவியினாலே, அவ்வளவுதான், ஆவியினாலே அவனுக்கு என்ன உண்டாகிறது? ஞானம். அவ்வளவுதான். ஆவியினால் உண்டாகிற ஞானம், ஆவியினால் உண்டாகிற ஞானத்தை போதிக்கும் வசனம். ஒரு மனுஷன் ஆவியில நிரம்பி ஞானமாய் பேசுகிறான் என்றால் அவனுக்குள்ள அந்த ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவார். ஞானமுள்ள இருதயத்திலிருந்து ஞானமுள்ள வார்த்தைகள் புறப்படும். அது சாதாரணமான அறிவு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது வரங்களில் ஒன்று. அப்போ உணர வேண்டுமானால் எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு ராத்திரியிலே நம்ம ஆவியானவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்னை சுற்றி அநேக தேவ சித்தங்கள் இருக்கிறது, என்னால் அதை புரிந்து கொள்ள
முடியலை, என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடியலை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா எனக்கு தேவனுடைய ஆவியின் அருள்மாறி தேவை, எனக்கு தேவ ஆவியின் கிருபை தேவை, எனக்கு தேவ ஆவியின் நிறைவு தேவை, எனக்கு தேவ ஆவியின் வரங்கள் தேவை. அப்ப இன்றைக்கு பராத்திரியில் நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, ஞான இருதயம் உண்டானால் மட்டும்தான் என்னால் உங்களுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும், உங்களுடைய சித்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண என்னால முடியும். இன்றைக்கு ராத்திரியிலே அந்த அபிஷேகத்தையும் ஆவியையும் ஆண்டவர் எனக்கு தந்தே ஆகணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு கணம் அப்படியே முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஞானமுள்ள இருதயம் ஆக்கும் ஆண்டவரே, நான் தேவனுடைய சித்தத்தை உணர என்னை அபிஷேகம் பண்ணுவீராக. எனக்கு ஆவியின் வரங்கள் தேவை ஆண்டவரே. ஆவியினால் தேவனுடைய சித்தம் என்னதென்று நான் பகுத்தறியத்தக்கதாக எனக்கு ஆவியானவரின் அருள் மாறியே ஆண்டவர் எனக்கு தர வேண்டும். 2 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் 2 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. 2 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம், எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஆண்டவரே எனக்கு கிருபை தருவீராக, கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை தருவீராக, ஆவியானவர் எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு இன்னும் தரணும். ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை இன்னும் ஆண்டவர்களுக்கு தரணும். ஆண்டவரே, ஆவியானவர்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தை இன்னும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம், இன்னும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம், இன்னும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு கண்ணீரோடு நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் சில தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அபிஷேகத்தினால் இன்னைக்கு ராத்திரி அவர் நிரப்ப போகிறார். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் நிரப்ப போகிறார். இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் நம் நடுவிலே தம்முடைய வல்லமை அவர் வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவரே, நான் உணர்வுள்ளவனா மாறணும். யாருமே கைத்தட்டக்கூடாது, யாருமே கைத்தட்டக்கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கத்த தரணும், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தரணும், எனக்கு தேவனுடைய சித்தத்தை உணரணும். ஆண்டவரே, எனக்கு தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், எனக்கு தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்கள் சபைக்கு நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தருங்கள் சபைக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடாரபா கத்துரபா கரபா கத்துரபலபா. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில் யாருமே கைத்தட்டக்கூடாது. இப்பொழுது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ரீபா ஹந்தாலா ரக்கத்துன ஹந்தாரபா ரிபிகபலபா. இந்த இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்த எல்லையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக இந்த ராத்திரி நான் ஜெபிக்கிறேன். அத்தனை பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிற, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிற அந்த ஞானமுள்ள இருதயத்தை, அந்த ஞானமுள்ள இருதயத்தை அருளுகிற ஆவியை கர்த்தர் இந்த பிள்ளைகளின் மேல் கர்த்தர் கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இந்த சபை இன்று முதல் தேவனுடைய சித்தத்தை உணர 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 தேவனுடைய சித்தத்தை உணர 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 ஆண்டவரை கிருபையில் வளருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு ராத்திரி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்ப கைகளை தட்டி ஆவியானவருடைய பிரசன்னத்தை வரவேற்றுக் கொள்ளுங்க பார்க்கலாம். உடரப திரபலபரப கத்துரபலபரப கத்துரா.
இன்றைக்கு ராத்திரி முதல் சில தேவனுடைய பிள்ளைகளை ஞானத்தை போதிக்கிற அந்த விசேஷித்த ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுவதற்கு, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுவதற்கு தேவையான ஒரு திவ்ய அபிஷேகத்தை இன்றைக்கு ராத்திரியில் கொடுக்கிறார். சில பிள்ளைகள், சில சகோதரிகள், சில சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகல் ராத்திரி பொழுதிலே இயேசுவின் நாமத்திலே பெற்றுக் கொள்கிறார்கள். உரமலப சந்தல ரபகத் உடரப சந்தரப ரிபிகரப துரபலப உடரப சந்தரப ரிபிகரப துரபலப ரபகத்துர. இந்த சபையின் மேல் அப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபை, இந்த சபையின் மேல் அப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபை. இவருடைய வார்த்தை ஞானமாய் இருக்கணும், இவருடைய பேச்சில் தேவ சித்தம் வெளிப்படணும், இவங்க சிந்தனையில் தேவ சித்தம் வெளிப்படணும், இவங்க எண்ணங்களில் தேவ சித்தம் வெளிப்படணும், வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளிலே தேவனுடைய சித்தம் வெளிப்படணும். ஆண்டவரே, இன்றைக்கு பகல் பொழுதிலே, ராத்திரி பொழுதிலே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தேவ அபிஷேகம் இந்த பிள்ளைகளின் மேல் வைக்கப்படுவதாக. வல்லமை விளங்க ஜெபிக்கிறேன், வல்லமை விளங்க ஜெபிக்கிறேன், வல்லமை விளங்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேங்க்யூ. உட்காருங்க. ஆண்டவர் நல்லவர். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து தொடருவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஒன்று, தேவ சித்தத்தோடு கூடிய அணுகுமுறை. நம்பர் 1, அறிய வேண்டும். 2, பகுத்தறிய வேண்டும். 3, உணர்ந்து கொள்ள வேண்டும். 3 வார்த்தை படிச்சிருக்கோம். 1, அறிய வேணும். 2, பகுத்தறிய வேணும். 3, நாம் என்ன செய்யணும்? அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் முதல்லயே பகுத்தறியணும்னு சொல்ல வேண்டியதான? அப்படி இல்லை. அறிவு என்பது தேவ சித்தத்தை குறித்த பொதுவான அறிவு நமக்கு வேணும். இல்லைன்னா தேவ சித்தம் உள்ளவர்களோடு வாழ முடியாது. உங்களை குறித்த தேவ சித்தத்தை மட்டும் நீங்க பகுத்தறிஞ்சிங்கன்னா மற்றவர்களோடு நீங்க இணைந்து வாழ முடியாது. அவர்களை குறித்த தேவ சித்தத்தை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைன்னா நான் தனியாக தான் டிராவல் பண்ண முடியுமே தவிர நாங்கள் இணைந்து டிராவல் பண்ண முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா? நான் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு ராத்திரியில் நீ போயிருந்து ஜோம் பண்ணுன்னு என்ன ஆண்டவர் நடத்துற. என் மனைவி சொல்லுது, இல்லை வேணாம், நீங்க வந்து உட்காருங்க, ஜோம் பண்ண வேண்டாம், இன்னைக்கு என் கூட வீட்டில் இருங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. எனக்கு வெளிப்படுகிற தேவ சித்தத்தை, என்னால் எனக்கு வெளிப்படுகிற தேவ சித்தத்தை குறித்த அறிவு அவங்க கிட்ட இல்லைன்னா நான் ஜெபம் பண்ண கூப்பிடுவேன், அவங்க வேண்டாம் தூங்க கூப்பிடுவாங்க. இந்த 2 பிரச்சனை ஏற்படுத்தி வரும். அதனால பொதுவான தேவ சித்தம் எல்லாருக்குமே வேணும். 2, பகுத்தறிதல் அதை விட முக்கியம் உணர்ந்து கொள்ளுதல். ஏன் அப்படின்னு சொன்னா, உணர்கிற நிலைப்பாட்டை சொல்லுகிறேன். தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள வேணும். இப்ப நான் ஒண்ணுமே இல்லை, டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் வண்டியை ஓரங்கட்டு கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எனக்கு அவசரமா போகணும். ஆனா ஆண்டவர் என்ன வேற ஏதோ செய்யும்படி திட்டமிடுகிறார். இப்போ நான் ஆண்டவர் சொல்லுகிற சித்தத்தை என்னால உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் நினைக்கிறதை என்னால செய்ய ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. நிறைய அனுபவங்கள் இந்த மாதிரி எனக்கு உண்டு. ஒரு முறை நான் ரோட்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், காரை ஓரங்கட்டு அப்படின்னு சொல்றார். சாயந்தரம், அது ஒரு புதன்கிழமை, எனக்கு ஆராதனை நடத்தணும் நேரம் ஆயிட்டு. புதன்கிழமை சபையில ஜெபம் இருக்கு. நான் சபையில ஜெபத்துக்கு நான் வரணும், அதனால வேகமா டிராவல் பண்றேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வண்டியை ஓரங்கட்டுப்பா அப்படின்னு ஆவியானவர் சொல்றார். இப்ப ஆண்டவர்
ஆவியானவர் கீழ்ப்படுகிறதா டைமை பார்க்கிறதா? நான் என்ன செய்தேன்? ஆவியானவருக்கு தான் நம்ம கீழ்ப்படி ஆரம்பிக்கணும். ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன செய்கிறது? உணர்த்துகிறது. கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். உடனே என்ன செய்தோம்? ஓரம் கட்டி நிற்கிற ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல நின்றுப்பேன். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சகோதரன், அந்த சகோதரன் பல இடங்களிலே நான் கன்வென்ஷன் பேசும் இடத்துல அவர் பாட்டு பாடி இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சபையில் நான் பரமுறை ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அந்த சபையில் அவர் உதவி போதகராக இருந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு 4-5 வருஷமா எனக்கு தெரியும். அப்ப நான் காரை ஓரங்கட்டி விட்டுட்டு கார்ல இப்படியே சாஞ்சு நின்றுட்டு இருக்கிறேன். அந்த சகோதரன் தன் பைக்கில் ஃப்ரண்ட்ல ஒரு பேக், பின்னாடி ஒரு பேக்கை கட்டி வச்சுட்டு அவர் வந்துகிட்டே இருக்கிறார். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், இவனை கூப்பிட்டு பேசு அப்படின்னா. இவனை கூப்பிட்டு பேசுனார். நான் ஏறத்தாழ 15 நிமிஷத்துக்கு மேல ரோட்டு மேல நின்றுட்டு இருக்கிறேன். தோத்தர் ஆண்டவர் சொன்னார், இவனை கூப்பிட்டு பேசு அப்படின்னு ஆவியானவர் சொன்னார். நான் உடனே என்ன செய்தேன்? நிறுத்திட்டு என்ன செய்தேன்? பிரைஸ் தி லார்ட் பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரனை கூப்பிட்டு பேசினேன். நல்லா கவனிச்சுக்கிடணும். அவர் வந்து நின்ன உடனே டக்குன்னு ஆவியானவர் பேசுறார். சகலமும் முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைக்கிறியா தம்பி? உன்னை குறித்த ஆண்டவருடைய அழைப்பை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீ இதை குறித்து கவலைப்படாத. என்ன நடந்துன்னே எனக்கு தெரியும். நீ இதை குறித்து கவலைப்படாத. உன்னை தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உன் கூட நான் இருப்பேன்னு சொல்லுகிறார். நீ தைரியமா போன். உடனே அந்த ரோட்ல நின்னுகிட்டு அவன் அழுதுட்டான். என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? ஊழியத்தில் இருந்த இடத்துல மனஸ்தாபம். அந்த பாஸ்டர் சொன்னார், தம்பி எனக்கு நீ வேணாம், நீ போலான்ட்டார். இவன் என்ன பண்றான்? அந்த மாத சம்பளத்தையும் கையில் வாங்கிட்டு தன் கையில் இருந்த துணிமணிகளாக எடுத்து ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் வச்சு கட்டி வீட்டுக்கு வருகிற வழி அது. வீட்டுக்கு வருகிற வழி. அப்ப வருகிற வழியிலே கர்த்தர் என்னை நிறுத்தி வச்சிருக்கிறார். எதுக்கு? அவனோடு பேசுவதற்காக. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவனோட பேசணும். அவர்கள் அல்ல அனுப்பிவிட்டது, நான் தான் உன்னை வெளியே கொண்டு வரேன். உன்னை குறித்த ஊழியம் இனிதான் நிறைவேற போகிறது அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுப்பதற்காக கர்த்தர் என்னை பிடிச்சு நிக்கார வச்சிருக்கிறார். இப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சித்தத்தை நான் உணரணுமா வேணாமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய சித்தத்தை உணராத ஒரு மனிதனால் மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக மாற முடியாது. திடீர்னு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். உங்க விசுவாசிகளுக்கு யாராகிலும் ஒருவருக்கு மரண கண்ணி இருக்கும். ஆனா ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து தட்டி ஜெபம் பண்ண உட்கார வைப்பார். ஆவியானவர் உங்களை ஜெபிக்க உணர்த்துவார். தேவனுடைய திட்டம் உங்களை உணர்த்தும். தேவனுடைய சித்தம் உங்களை உணர்த்தும். நீங்க மறுபடியும் குப்புறப்படுத்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு வருகிற கேடுக்கு யார் உத்தரவாதி? அப்ப உணர்வுள்ள இருதயம் வேணுமா இல்லையா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உணர்வுள்ள இருதயம் வேணுமா இல்லையா? அப்போ தேவனுடைய உணர்வுள்ள இருதயம் வேணும்னா கண்டிப்பா நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லா பிள்ளைகளின் மேலும் தேவனுடைய சித்தத்தை குறித்த உணர்வை நான் இந்த நாட்களில் வைக்கும்படி ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு ஊழியர்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறார். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை ஆண்டவர் கொடுக்கும்படி ரொம்ப ஆசைப்படுகிறார். தேவனுடைய சித்தத்தை குறித்த தெளிவான வெளிப்பாடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ராத்திரி எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. ஒரு 11:30 மணி இருக்கும். நான் என்னுடைய அறையில் உட்கார்ந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவி நான் டக்குன்னு சொன்னார், நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னார். நான் மனைவியை பார்த்து சொன்னேன், அம்மா நான் கொஞ்சம் வெளியே போறேன், என்னன்னு தெரியல. உடனே மனைவி கேட்டா, என்ன எங்க கிளம்புறிய? தெரியலம்மா, பரிசுத்த ஆவியானவர் கிளம்ப சொல்றேன், நான் இப்போ வந்துருதேன், எங்கன்னு எனக்கு தெரியல, சரி கவனமா போயிட்டு வாங்க. வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். கொஞ்சம் தூரம் பைக்கில் அப்படியே போயிட்டு திடீர்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வீட்டை ஞாபகப்படுத்தினார். அந்த வீட்டை ஞாபகப்படுத்தினார். உடனே அந்த வீட்டுக்கு போறேன். அந்த வீட்டுக்கு வெளியில் லைட் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு உள்ள ஒரு லைட் மட்டும் இருக்கு. பார்த்துக்கிடுங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். உணர்வு நமக்கு வேணும். தேவ சித்தத்தை குறித்த இன்ஸ்பிரேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறதை சரியா புரிந்து கொள்ளணும். அப்படி இருந்தா நீங்க நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்போ ஆண்டவர் பைக் எடுத்துட்டு கிளம்ப சொல்லிட்டார். எங்கன்னு நமக்கு தெரியல.
மனைவிட்ட சொன்னேன், அம்மா நான் போயிட்டு வரேன். எங்கே தெரியலம்மா, ஆண்டவர் என்ன போக சொல்றாரு, நான் இப்போ வந்துருதேன்னு. உடனே வெளியே போய் கொஞ்சம் இடம் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து அப்படியே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே கர்த்தரனை நடத்தினார். அங்கே நம்முடைய விசுவாசியின் வீடு இருக்கு. அவங்க ரொம்ப வருஷமா நம்ம சபையில் ஆராதிக்கிறவங்க. ஆனால் அங்கே போனால் வீட்டுக்குள்ள லைட் இருக்குது, வெளியில் லைட் இல்லை. ராத்திரி 11 மணிக்கு மேலே ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வெளியில் வந்துன்னா உலகத்தான் என்ன சொல்லுவான்? எதுக்கு வந்தேன்னு கேட்டால் எனக்கு உத்தரம் இல்லை. ஏன் வந்தீங்க தெரியாது, வீட்டுக்குள்ள யார் இருக்கா அதுவும் தெரியாது. அப்போ ஆனால் கரெக்டாக போய் வண்டியை கொஞ்சம் வெளியே விட்டுட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். அப்போ என்ன பாருங்க, ஜன்னல்ல ஒரு ஓரமா அதாவது ஜன்னல்ல கிளாஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கிருந்து பார்த்தா உள்ள என்ன செய்யாது தெரியாது. ஆனால் ஏதோ தென்னை மரத்திலேருந்து தேங்காய் ஏதோ விழுந்து அந்த கிளாஸ் அடிச்சல ஒரு சின்ன கார்னர், என்ன சொல்லலாம், இதை விட கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். ஒரு கார்னர் மட்டும் எப்படி இருக்கு, உடைஞ்சு ஒரு சின்ன கேப் இருக்கு. அப்போ உள்ள லைட் இருக்கு, அதை செய்யக்கூடாது. ஆனால் என்னை ஆவியானவர் நடத்துகிற விதங்கள் அப்படி. நான் என்ன செய்தேன், இப்படி போய் நின்றுட்டு வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிறாங்களான்னு சொல்லி, ஆமென் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ஐயா பிரைஸ் தி லார்ட் நான் சொல்றேன். எனக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் நேரம் கூர்மையா கவனிச்சா, நல்லா கவனிங்க, ஒரு டேபிள் தெரியுது. நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு டேபிள் தெரியுது. டேபிளுக்கு மேல இந்த கால் இவ்வளவும் தெரியுது. நான் நிற்கிறது வெளியில, என்னுடைய முகத்தின் இந்த அளவிற்கு இருக்கு ஜன்னல். அந்த ஜன்னல் கார்னர் வெளியே நான் பார்க்கும் பொழுது உள்ள ஒரு மேஜை இருக்கு, ஒரு மேஜை இருக்கு. மேஜைக்கு மேல, அந்த மேஜைக்கு மேல இந்த கால் இவ்வளவும் தெரியுது. என்னது இதை என்ன சொல்லுவீங்க ஐயா? கணுக்காலுக்கு கீழே அவ்வளவும் தெரியுது. அப்போ நான் யோசிச்சேன், சேர்ல இருந்தா தரையில தானே தெரியணும், டேபிளுக்கு மேலே இவ காலு ஏன் மேலே தெரியுது? என்ன நடக்குது தெரியுமாடா? டேபிளுக்கு மேலே ஏறி நின்று தலையில ஆமென் அவளுடைய சாரியினால் என்ன செய்துட்டு இருக்கிறா, தூக்கு மாட்டி சாகிறதுக்காக அவ தூக்கு மாட்டிட்டு நிற்கிறா. அதனால தான் டேபிள் மேலே காலு தெரியுது. நான் இதை கொஞ்ச நேரம் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு நம்ம ஆளு ஏதோ பிராக்டிஸ் பண்ணுது. அல்லேலூயா. கழுத்திலே துணியை மாட்டி தொங்குவது எப்படி என்று என்ன செய்யறாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க. ஜன்னலை வேகமா அடிச்சு, நான் பாஸ்டர் வந்திருக்கிறேன் கதவை துறை, பாஸ்டர் வந்திருக்கிறேன் கதவை துறை. அந்த கயிறு அப்படியே விட்டுட்டு என்னவோ அந்த நல்ல பாவம் வந்து கதவை திறந்து என்னெல்லாம் நடக்குதுங்கன்னு அங்க பார்த்தா சாரி தொங்குது, டேபிள் அப்படி ஆயத்தமா இருக்கு. அந்த நேரம் மட்டும் நான் போகலைன்னா, அந்த நேரம் கர்த்தர் என்ன நடத்தலைன்னா, இன்னும் உயிரோட எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு சகோதரியை நான் இழந்திருப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை ஏன் உணரணும்னு நான் சொல்றேன். சில நேரத்தில் ராத்திரி நேரங்களில் ஆண்டவர் தட்டி எழுப்ப சொல்லுவார், ஆண்டவர் எழுப்புவார், வண்டி எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லுவார். சில நேரங்களில் ஆண்டவர் எழும்பி ஜோம் பண்ணுன்னு சொல்லுவார். ஆவியானவருடைய சித்தம் என்ன உணர்த்தும். ஆண்டவருடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு டீப்பா சொல்றேனே, ஒரு தடவை என்ன நடக்கிறது, ஒரு ராத்திரி ஒரு 11 மணிக்கு மேலே தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், 11 மணிக்கு மேலேயே இருக்கும். 12 மணி அந்த நடுநிசி நேரம் தான். திடீர்னு நான் நினச்சதை, நான் கன்வென்ஷனுக்கு போயிட்டு வந்து வண்டியை விட்டுட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக உட்காடுறேன். சாப்பிடுவதற்காக சாப்பாடு என் மேஜைக்கு மேலே இருக்கு, சாரி என்னுடைய முன்னாடி இருக்கு. சாப்பிட்றதுக்கு உட்காரும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப பதட்டப்படுது. பார்த்துக்கிடுங்க, இன்னைக்கு ராத்திரியில் அநேகர கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் தர விரும்புகிறார். நான் இதெல்லாம் ரொம்ப பேச நிற்க மாட்டேன். ஆனால் ஏன் இதை ஆவியானவர் பேச சொல்லுகிறார்னு எனக்கு தெரியல. இந்த சபையில் கர்த்தர் அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபைகளை என் பிள்ளைகளுக்கு தரப்போறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபையை ஆவியானவர் தருவாராக என்று நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், என்ன நடக்குது தெரியுமா? அப்போ நான் அப்படி சாப்பிட இருக்கிறேன், திடீர்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என் மனைவி என்னை பார்க்குறாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறிய? என்னவோம்மா, எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு, மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஜோமனம் போல தோணுதுன்னு. உடனே அவங்க சொன்ன, காலையிலே போனீங்க, பகல் ஊழியத்தை முடிச்சு மத்தியானம் அங்கே இருந்துட்டு இரவுலையும் மீட்டை முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஜோமனை போங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டீங்கன்னா
சொன்னீங்கன்னா நான் என் பாட்டுக்கு பாத்திரத்தை கழுகி வச்சுட்டு நான் போய் படுத்துருவேனே, அப்புறம் உங்கள் வேலை ஆச்சு, நான் என் வேலையே ஆச்சுமா, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருங்க. இல்லைம்மா, ஆண்டவர் என்னை உடனே ஜெபிக்க சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கையை கழுவுறேன். ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த துணைவியார். ஆமீன். அதை பறித்து ஒன்றுமே பேசலை. நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு கையை கழுவிட்டு ஜெப அறைக்கு போகிறேன். ஜெப அறையில் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே இப்போ நான் எதற்காக ஜெபிக்கணும்? உடனே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், என் தாசனுக்கு உயிருக்கு கேடு இருக்கிறது, என் தாசனுடைய உயிருக்கு கேடு இருக்கிறது, அவனுடைய பிராணன் காக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணு. நீங்க நல்லா கவனிக்கணும். யாருன்னு எனக்கு தெரியல, யாருன்னு எனக்கு தெரியல. என் தாசனுக்கு, நான் என் ஊழியக்காரனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, கேடு இருக்குது, அதனால நீ அவனுடைய பிராணன் காக்கப்பட நீ என்ன செய், ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுகிறார். யாரு ஊழியக்காரன் தெரியல, என்ன பிரச்சனை அதுவும் எனக்கு தெரியல. ஆனா தேவ சமூகத்தில் ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து ஏங்கி ஏங்கி தேவ சமூகத்தில் அழுதேன். ஆண்டவரே, எந்த ஊழியக்காரனும்னு தெரியலையே ஆண்டவரே, அவன் உயிரை காப்பாற்றணும் ஆண்டவரே, அவன் சாகிறத விரும்ப, அவனுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுவதாக சொல்லி ஒரு 10 நிமிடம் போராடி 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 தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணினேன். ஜெபத்தை முடித்த உடனே திடீரென்று இருதயம் என்ன செய்யப்படுது, இருதயத்தில் இருக்கிற அந்த பாரம் விலகி ஆமென் சமாதானமாகிறது. சொல்கிறது புரியணும், சமாதானம் ஆகிறது. உடனே என்ன செய்து, இப்போ யாருக்கு நான் ஜெபம் பண்ணேன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. உடனே நான் ஆவியானவர்கிட்டே கேட்குறேன், ஆண்டவரே யாருக்கு இது நடந்தது, யாருக்கா நான் ஜெபம் பண்ணேன் எனக்கு தெரியலையப்பா, அது யாருன்னு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் ஆவியானவர் குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரனை எனக்கு காண்பித்தார். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரன், எங்க தேசத்தில் அறியப்படுகிற ஒரு தேவ மனுஷன். ஆமென் ஆமென். ஆயிரக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு சபையின் போதகர், ஆண்டவருக்காக தீவிரமாய் செயல்படுகிற ஒரு பாத்திரம், என்னை போல கன்வென்ஷன் கூட்டங்களிலே பிரசங்கிக்கிற ஒருவர். டக்குன்னு எனக்கு ஞாபகப்படுத்தின உடனே மொபைல நான் ஆமென் ஓடி போய் எடுத்து அவருக்கு டயல் பண்ணினேன். அவர் அந்த பக்கம் போனை எடுத்து ஆமென், நான் எடுத்த உடனே கிட்ட பசியா பிரைஸ் தி லார்ட், அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவர் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். அப்ப நீங்க இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அங்க என்ன நடந்துச்சு, அடுத்தவர் கேட்கிறார், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் என்னை உணர்த்தினார். அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டேன். என்ன நடந்திருக்கு தெரியுமா ஐயா? ஒரு பெரிய வாய்க்கால் எங்க ஊர்ல இப்படியே போய் இப்படி கட்டாகி இப்படி போகும். அந்த பாலம் அப்படி இப்படி கிராஸ்ல இப்படி போய் ஏறும் பார்த்துக்கிடுங்க. அந்த ஒரு சுமோ அப்போ வச்சிருந்தார், அவர் பின்னால் அவர் தூங்கிட்டார், அவரோடு கூட இருந்த 4 பேர் தூங்கிட்டாங்க, டிரைவரும் தூங்கிட்டார். இது என்ன ஆயிட்டு, வண்டி நேர போய் இந்த ஃப்ரண்ட் 2 வீலும் வாய்க்காலுக்குள்ள, ஏறத்தாழ பல அடிகள் ஆழத்தில் உள்ள வாய்க்கால், வண்டி ஃப்ரண்ட் வீல் எங்க போயிட்டு இப்படி பேக்கும் ஃப்ரண்டும் இல்லாம தொங்கிக் கொண்டே இருக்கிறது. ஃப்ரண்ட் 2 வீலும் கீழே போய் இடைப்பட்ட இடம், அந்த என்ன சொல்லுகிறது, ரன்னிங் போர்டு வந்து என்ன செய்யுது, பாடி தட்டி வண்டி நிற்கிது. ஒரு என்ன சொல்ல, ஒரு அடி முன்னால போயிருந்தா வாய்க்கால் நிரம்ப தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. வண்டி ஏசி, வண்டி லாக். ஆமீன். கண்டிப்பா நடுராத்திரி 11 மணிக்கு மேல 12 மணிக்கிட்ட இந்த நேரம் என்ன நடந்திருக்கும்னே சொல்ல தெரியாது. வண்டி தட்டி நிற்க அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது போல. அப்ப பின்னால வந்த லாரிக்காரங்க டக்குன்னு என்ன செய்தாங்க, கயிறு எடுத்து வண்டியை கட்டி இழுத்து வச்சுட்டு அவங்களை இறக்கி இருக்காங்க. இதெல்லாம் 10 நிமிடங்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம். நான் ஏன் இதை உங்களை பார்த்து சொல்றேன், உணர்வு, என்னை உணர்வுள்ளவனாக்கணும். தேவ சித்தத்தை குறித்து அறிகிற ஒரு உணர்வு சபைக்கு வேணுமா இல்லையா? சொல்லுங்க, வேணுமா இல்லையா? நம்முடையவர்களை பாதுகாப்பதற்கு, நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, நம்முடைய உறவுகளை பாதுகாப்பதற்கு, நம்முடைய ஊழியங்களை பாதுகாப்பதற்கு, நம்முடைய விசுவாசிகளை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற ஒரு தேவ கிருபையை இந்த சபைக்கும் ஊழியத்திற்கும் ஆண்டவர் தாராளமாய் தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆர்ப்பரிப்பா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு ராத்திரி இந்த காரியத்தை நீங்க இன்னும் புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, அந்த ஞானம் எனக்கு வேணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன சுத்தி நடக்குது, பட் எனக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. ஆண்டவருடைய சித்தம் எனக்கு நடக்குது, ஆமீன், ஆண்டவருடைய எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஆமீன் ஸ்தோத்திரம், தேவனுடைய சித்தம் தான் நடக்குது ஆண்டவரே, ஆனா அந்த தேவ சித்தத்தை என்னால என்ன செய்ய முடியல, உணர முடியல. என் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களை அப்படிப்பட்டவர்களா மாற்றணும், அப்படிப்பட்டவர்களா மாற்றணும். ஒரு அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களா என்ன செய்யணும்? ஆமா, எனக்கு நிறைய சொல்லுவேன், நிறைய நான் சொல்லுவேன். ஒரு முறை தோத்திரம் கிருஷ்ணகிரி தாண்டி பெங்களூருக்கு நான் மீட்டிங்காக போயிட்டு இருக்கிறேன். பயங்கரமான மழை, பயங்கரமான மழை. அன்னைக்கு நானும் என் கூட ஒரு சில சிநேகிதர்களும் டீமா மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு இருக்கும் பொழுது வேகமா ராத்திரி, அதுவும் ஒரு 12-1 மணிக்கு மேலே இருக்கும், பயங்கர மழை. என்னால் வண்டியை ஓட்டவே முடியல. நான் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். தேர்ட்ல வேகமா வைப்பர் ஓடுது, என்னால் அந்த பார்க்கவே முடியல. எல்லாம் பெரிய பெரிய துளிகளாக தண்ணி விழுது. ஆனா அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே, நாங்க சேர்ந்து அந்நிய பாசையில் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஒரு வண்டி வேகமா கிராஸ் ஆகுது. என்ன ஒரு வண்டி, ஒரு டொயோட்டா கிறிஸ்டா வந்து என் வண்டியை வேகமா அது கிராஸ் ஆகி அந்த லைன்ல போகுது. டக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் சொன்னாங்க, பாரு இந்த வாகனத்தில் என்னுடைய ஊழியக்காரன் இருக்கான் பார்த்துக்க என்னார். அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வாகனத்துக்குள்ள என் ஊழியக்காரன் இருக்கான் பார்த்துக்க அப்படின்னா. அப்ப நான் உடனே சொல்லி, இந்த வண்டி ஏதோ ஒரு பாஸ்டருக்கு வண்டி போல தெரியுது அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நான் உடனே கூட இருந்தவங்களை பார்த்து, இங்க பாருடா இந்த வண்டி TN10, இந்த வண்டிக்குள்ள ஒரு தேவ மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த வண்டியை பாதுகாத்துக் கொள்ளும்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு நாங்க சேர்ந்து அப்படியே இணைந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆவியில ஜோம் பண்ணி தேவ பிரசன்னத்துக்குள்ள போயிட்டேன். கொஞ்சம் தூரம் ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி போகும் ஓசூர் பக்கத்தில் போகும் பொழுது டீ குடிக்கிறதுக்காக எங்க வண்டி ஓரம் கட்டுது. நம்ம தேசம் அறிகிற பேர் சொன்னா தெரியும். அந்த தேவ மனுஷன் அந்த வண்டிக்குள்ள உட்காந்து ஏற்கனவே போய் அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. வண்டியை பார்க்குறேன், அதே TN10. தோத்தர் அவர் அங்கே நிற்கிறார், டீயை குடிச்சிட்டு நிற்கிறாங்க. மழை கொஞ்சம் தவிர்ந்துருச்சு, நாங்கள் இறங்குறோம். அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாரு, என்னை கடந்து போகிற ஒரு தேவ மனுஷனை எனக்கு சொல்லி கொடுத்தார் பாத்தியா. என்னை சுற்றி நடக்கிறதான நிகழ்வுகளை, தேவனுடைய சித்தத்தை உணர்கிற கிருபை எனக்கு வேணுமே. அப்ப எத்தனை பேருடைய உயிரை என்னால் காப்பாற்ற முடியுமா முடியாதா? இந்த இடத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்றேன், ஒரு கடமைக்குரிய 3 பாட்டை பாடி கையை தட்டி அந்நிய பாச பேசி கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பிட்டு எந்திரிச்சு போகலான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த தேசத்தின் காவலாளர்கள் அல்லவா? உங்களை இந்த தேசத்திற்கு காவலாளிகளை அல்லவா வச்சிருக்கிறா? அப்ப அந்த உணர்வுள்ள இறுதி எனக்கு வேணுமா இல்லையா? தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு எனக்கு வேணுமா இல்லையா? இன்றைக்கு ராத்திரி இந்த இடத்தில் இருக்கிற 2வது நாள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்றேன், எந்த கிருபை இழந்து போனாலும் இந்த உணர்வை ஏற்படுத்துகிற ஞானத்தை ஆவியானவர் இந்த ராத்திரியில் உங்களுக்கு தருவாராக. வருது கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஏறத்தாழ இத்தனை வருஷ காலங்களில் எத்தனையோ பேருடைய உயிரை காப்பாற்ற கர்த்தரை பயன்படுத்தி இருக்கிறார். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த கடைசி காலங்களிலே சபைகள் அப்படி மாறணும், நம்ம சபைகள் அப்படி மாறணும், நம்முடைய ஊழியங்கள் அப்படி மாறணும், நீங்க அப்படி மாறணும். இன்றைக்கு ராத்திரி முதல் ஆண்டவர் இனி உங்களை சுற்றி நடக்க போகிற சில நிகழ்வுகளை ஆண்டவர் உணர்த்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உணர்த்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உணர்த்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உணர்த்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உணர்த்த விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு முறை நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு அப்பெல்லாம் நான் பாடல் ஆராதனை நடத்துறதுக்கு தான் போவேன். ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷன், இதை மாதிரி ஒரு பெரிய கன்வென்ஷன் ஒன்று நடக்கிறது. அந்த கன்வென்ஷன்ல நான் பாடல் ஆராதனை நடத்துறதுக்கு போறேன். இன்னைக்கு இவ்வளவுதெல்லாம் நான் பேச மாட்டேன், இப்பெல்லாம் இந்த மாதிரி அனுபவங்கள் பேசுறதே கிடையாது. ஆனா என்ன பரிசுத்த ஆவியானவர் என்னை பேச சொல்லுகிறதுனால சொல்றேன், கர்த்தர் உங்களை வேற எதுக்கோ ப்ரிப்பேர் பண்றார். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? சகோதரர், வேற ஏதோ உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் செய்தி முடியாது. இன்னைக்கு அவ்வளவு வேகமா நான் பேசுவதற்கு காரணமே ஒரு சில பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான்.
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் ஊழியத்தை முடிச்சுட்டேன். அன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு பாடல்காரர்கள், ஆராதனை நடத்துகிறவங்க, அவ்வளோதான். ஆனால் நான் என்னுடைய மைக்கு எங்கே போனாலும் அப்போவுமே மிக்சர், என்னுடைய எல்லாமே நான் எக்யூப்மெண்ட்ஸ் நான் கையில் வச்சுருப்பேன். என்னுடைய பொருளெல்லாம் நான் வேகமாக என்ன செய்கிறேன், பேக் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த பாஸ்டர் என்ன செய்கிறார், மதுரையிலேருந்து ஊழியத்துக்கு வந்திருந்தார். அவர் வேகமாக என்ன செய்கிறார், மறுநாள் காலையில், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி, மறுநாள் காலையில் என்ன செய்கிறாங்க, பைபிள் காலேஜ் அவருக்கு உண்டு, பைபிள் காலேஜ் கிளாஸ் எடுக்கணுமா. அப்போ அவர் வேகமாக கிளம்புறதுக்கு பேக் பண்ணி கார்ல ஏற போறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நீ ஓடி அவனிடத்துல போ, நான் சொல்றது அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுகிறார். ஆவியானவருடைய உணர்த்துதல், தேவனுடைய சித்தத்தை உணரணுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்றேன். ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே அவங்க எல்லாம் பெரிய ஊழியக்காரங்கள் இல்லையா, நான் எப்படி போய் பேச முடியும்? இல்ல, நீ அவனுடைய பிராணனை காப்பாற்றணும், நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லுகிறார். வேகமா கடன்னு ஓடிப்போய் டக்குன்னு பாஸ்டரியா ஒரு நிமிஷம், கார் கிளம்புது, அவர் எல்லாருக்கும் பாய் எல்லாம் சொல்லிட்டு டோரை பூட்டிட்டு அப்படி நிற்கவும், நான் பாஸ்டரியா ஒரு நிமிஷம், டக்குன்னு ஆவியானவர் சொன்னார், நீ நாகர்கோயில் போகும் பொழுது ஒரு பஸ் உனக்காக காத்துட்டு இருக்கும். பஸ் ரொம்ப நல்லா இருக்கும், சீட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அது நீ விரும்புகிற மாதிரி சீட்டு உனக்கு கிடைக்கும். ஆனால் தயவு செய்து அந்த வண்டியில் நீ ஏறக்கூடாது. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? நீ அந்த வண்டியில் ஏறக்கூடாது, அரை மணி நேரம் காத்திரு, அப்புறம் ஒரு வண்டி வரும், அதில் நீ ஏறிப்போ, உன் பிராணனை கர்த்தர் காக்க விரும்புகிறார்னு சொல்கிறேன். இது உடனே என்னோடு கூட நின்று அந்த லோக்கல் சர்ச் பாஸ்டர், என்னுடைய ஒரு ஆசிரியர் கூட பைபிள் காலேஜில், உடனே அவர் சொன்னார், தம்பி சொன்னா அது சரியாக தான் இருக்கும் பாஸ்டரையா, தயவு செய்து நீங்கள் கவனமாக இருங்கன்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். அன்றைக்கு நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா, இவங்க போறாங்க, அதே மாதிரி நாகர்கோயிலில் மதுரைக்கு ஒரு பஸ் நிற்குது, அந்த பஸ் அவங்க ஏறினாங்க. அவர் டிரைவர் சீட்லேருந்து 2வது சீட்டில் அவர் டிராவல் பண்ணுவாராம். லாங் போகும் பொழுது அந்த சீட் அப்படியே இருந்திருக்கு, அவர் மனைவியும் உண்டு. ஆனால் அந்த பஸ்ஸில் ஏறலை, அவங்க ஏறி பார்த்துட்டு இறங்கிட்டாங்க. அரை மணி நேரம் தாமதமாகி அடுத்த பஸ்ஸில் போகிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமாடா, அந்த பஸ்ஸு சாத்தூர் பக்கத்தில் விபத்துக்குள்ளாகி கிடக்கு, இவங்க அடுத்த பஸ்ஸில் போகிறாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இவங்க அந்த வண்டியில் ஏறி இருந்தா அவனுடைய பிராணனை காப்பதற்கு உணர்வுள்ளவனாக்கும் ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாக்கும் ஆண்டவரே. இது என்னுடைய திறமையையோ என்னுடைய வரத்தையோ குறித்து பேசுவதற்கு அல்ல. உங்களை இந்த தேசத்திலே தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு, உணர்வடைவதற்குரிய கிருபையை ஆண்டவர் இந்த சபைக்கு தர விரும்புகிறார். உங்களால் அதை விரும்புகிறீர்கள். ஆனால் உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரிக்கா தரபல ஹந்தல் கரகடகு துரிபியாம் தரபகதுனியா. ஆமை தோத்திரம். நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்க என் கூட வரல, ஆவியானவர் துக்கப்படுகிறார். இது அல்ல, உங்களை நான் போல்ஸ் பண்றது எனக்கும் பிடிக்காது, ஆண்டவருக்கும் பிடிக்காது. உங்க வலது கரத்தை உயர்த்தி வாய் திறந்த ஆவியில ஜெபம் பண்ணணும். வாய் இல்லைன்னா இப்ப நான் முடிச்சிருவேன் கூட்டத்தை, நான் உங்களை கட்டாயப்படுத்துறது எனக்கு பிடிக்காது. ஆமீன். வாய் திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், சத்தம் உயரணும். ஆண்டவரே, இன்றைக்கு அருமையான இந்த ராத்திரி பொழுதிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்கள் திருச்சபையிலே வெளிப்பட்டே ஆகணும். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே இன்றைக்கு ராத்திரி என்னை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த இடத்திலே கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை உணர்வை கொடுக்க போகிறேன், என் சித்தத்தை குறித்த உணர்வை கொடுக்க போகிறேன், என் சித்தத்தை குறித்த உணர்வை கொடுக்க போகிறேன், என் சித்தத்தை குறித்த உணர்வை கொடுக்க போகிறேன். இந்த இடத்தில் இருந்து ஊழியத்திற்காக சில பிள்ளைகள் எழும்ப போகிறாங்க. அவர்கள் தங்களை சுற்றி நடக்க போகிற சில காரியத்தை இனி உணர்வார்கள் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. ரிக்கா தரபலபரி மக்கா தரபலபர ஆவியில நிரம்பி ஒரு கண கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்பீர்கள். ஆனா இப்ப கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இப்ப சில பிள்ளைகளை ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்றார், ஆவியானவர் அபிஷேகம் பண்றேன் என்றார். இன்னைக்கு ராத்திரியில ஆவியானவருடைய கரம் சில சின்ன பிள்ளைகளை தீர்க்க தரிசியா சின்ன பிள்ளைகளை உணர்கிறவர்களை மாற்றுகிறார்.
விடாதீங்க விடாதீங்க. ரீபா காரபாலபாரபா, விடக்கூடாது விடக்கூடாது. மனுஷனுக்காக வேண்டிய நீ ஜெபம் பண்ற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது கிடைக்கிறது வரைக்கும் விடாத, கிடைக்கிறது வரைக்கும் விடாத, கிடைக்கிறது வரைக்கும் விடாத, கிடைக்கிறது வரைக்கும் விடாத. ஆவியானவருடைய அபிஷேகத்தை சில பிள்ளைகள் மேல வெளிப்படுகிறது. எஸ் தங்கச்சி பெற்றுக்கோ, தங்கச்சி பெற்றுக்கோ. அநேகருடைய பிராணனை காக்கும்படி சில எலிசாக்களை, சில எலியாக்களை இன்னைக்கு ராத்திரி எழுப்புறார். தேசம் விடுவிக்கப்படுகிறது. எஸ் எஸ் எஸ். அநேக அப்படி கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ரீபா சந்தலப ரிபலப கத்துனமா, விடாத விடாத. கர்த்தர் சில பிள்ளைகளை தேவனுடைய ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ரிசீவ் இட். பெற்றுக்கோ. ரீபா கத்தரபலபரபா, பெற்றுக்கோணி பெற்றுக்கோணி. ஆண்டவருடைய கரம் சிலரை தொட ஆரம்பித்து விட்டது. Thank you Jesus, thank you Jesus. Receive receive receive. ரிகதரமமா ரியந்தரவகபலபா. சில பிள்ளைகளை ஜெபிப்பதற்கான ஒரு விண்ணத கரம் இறங்கி வருகிறது. இந்த இடத்தில் இருக்கிற சிலரை தேவன் தொடுகிறார். ரியந்தரகதா. ரிசீவ் பண்ணிக்கோ. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். ரியந்தரவகதுனா ரியந்தரவரவகதுனா. சிலர் மேல் அந்த கிருபையை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வைக்கிறார். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வைக்கிறார். பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ரியந்தரவகபலபா. சிலரை கர்த்தர் வேறு மனிதர்களா கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். Jesus change in your life. உன் வாழ்க்கை மாறுது, உன் வாழ்க்கை மாறுது. சியாரா Jesus. ஆவியானவருடைய அக்கினி, ஆவியானவருடைய அக்கினி ஒரு சால்வை விழுகிறது விழுகிறது. பெற்றுக்கள் பெற்றுக்கள் பெற்றுக்கள். ரியாம் தாரப கபலப ரபா, ரியாம் தாரப ரப ரப கத்துனா உடரப சம்பலப ரபா. எழும்புலி கர்த்தருக்காக எழும்பு, எழும்பு கர்த்தருக்காக. ரியாம் தாரப கபலப ரபா, ரியாம் தாரப ரபா, ரியா கத்தரபலப ரபா. அக்கினி, தேவனுடைய மகிமையின் அக்கினி, பரிசுத்த அக்கினி. ரியாம் தாரப சியா கரபலப ரபா. பெற்றுக்கோ பிரதர், பெற்றுக்கோ பிரதர், பெற்றுக்கோ பிரதர், பெற்றுக்கோ பிரதர். உடா ரகதனா சியா ரீமா ஹம்தாலா ரியா கத்தரபலபா. தேவனுடைய அழைப்பு சிலருக்குள்ள நிறைவேறுகிறது, நிறைவேறுது, நிறைவேறுது. சிலரை யுத்த களத்தில் கர்த்தர் நிறுத்த போகிறார். ரியாம் தரபகபா ரியா கத்தரபலபா. மகிமை, தேவ மகிமை, உன்னத மகிமை, உன்னத மகிமை, உன்னத மகிமை. சில ஜெபிக்கும் பொழுது வரப்போகிற காரியங்களை உலகத்துக்கு அறிவிக்க போறாங்க, அறிவிக்க போறாங்க. பெற்றுக்கொள்ளி பெற்றுக்கொள்ளி. உடா ரபா ஷாக்கா தரபலபா. ரியாம் தரபகபலபா ரபா. மகிமை ஆண்டவரே, மகிமை கர்த்தாவே. ஹல்லேலூயா. உணர்வுள்ளவனா, என்னை உணர்வுள்ளவனாக்கு. என்னை சுற்றி நடக்கிற தேவ சித்தத்தை நான் உணரணும் ஆண்டவரே. என்னை சுற்றி நடக்கிற தேவ சித்தத்தை நான் உணரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய சகோதரனே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி ஆவியானவர் ரொம்ப தெளிவா என்னோடு பேசுகிறார். நீங்க எல்லாம் வரப்போகிறதை உணர போறீங்க. உங்களை சுற்றி நடக்க போகிறதை நீங்க உணர போறீங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை நீங்க உணர்வீங்க. வித்தியாசமான ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகும். சில இடத்துல நின்னா கிளம்புன்னு சொல்லுவார். சில இடத்துல நீங்க நிற்பீங்க. ஆவியானவர் சொல்ல, இந்த இடத்துல இருக்காத போ, இவனோட பேசாத போ, இந்த இடத்துல அமராத போம்பார். ஆவியானவர் உங்களை நடத்துகிறத நீங்க பார்ப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. உங்க நடுவில் பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. நீங்க தேவனுடைய சத்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க சபையில வச்சுட்டா, உங்க சபையில கர்த்தர் வச்சுட்டா, உங்க ஊழியத்தில் அவர் வச்சுட்டார். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து எல்லாரும் எழும்பி நிற்கிறீங்களா?
லூயா என்றார் பரிப்போ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் இயேசுவே ஸ்தோத்திரம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, இன்னும் தேவை கிருபை. இன்னொரு முறை இந்த வார்த்தையை, இன்னும் தேவை கிருபை. ஆண்டவர் இந்த சபைக்கு இன்னும் ஆண்டவர் கிருபை கொடும். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னும் கிருபை கொடும். இந்த ஊழியங்களுக்கு ஆண்டவர் இன்னும் கிருபை கொடும். உம்முடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு தேவனுடைய கிருபையை கர்த்தர் தாராளமாய் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ. உட்காருங்க. இனி நமக்கு முன்னே ஏறத்தாழ ஒரு 20 நிமிஷங்கள் இருக்கிறது. அந்த 20 நிமிடங்கள் கூட இந்த பகுதியை நிறைவு செய்துவிட்டு நாளை நேற்று தொடர்ந்த பகுதிகளை தொடர்ந்து தான் ஆக வேண்டும். ஆண்டவர் கிருபை தருவார். ஆமே. அப்போ இந்த இடத்துல ஒன்று அவருடைய சித்தத்தை அறியணும். சித்தத்தோடு கூடிய அணுகுமுறை, அவருடைய சித்தத்தை என்ன செய்யணும்? அறியணும். இரண்டாவது அவருடைய சித்தத்தை பகுத்தறியணும். மூன்றாவது அவருடைய சித்தத்தை உணர்ந்தறியணும். என்ன செய்யணும்? உணர்ந்தறியணும். நாலாவதாக கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வாக்கியத்தை எழுதி கொள்ளுங்கள். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றிலும், அந்த வார்த்தையை கவனிக்கணும், தேறினவர்களாயும். சொல்லுங்க அந்த வார்த்தையே. 2 பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும். 3 நிலைத்திருக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று அவன் உங்களுக்காக போராடுகிறார். 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 தனித்தனியா பேசணும், நமக்கு நேரம் இல்லை. 3ஐயும் நேர்த்தியாக எழுதி கொள்ளுங்கள். 1 என்ன சொல்லணும் அந்த இடத்துல? 1 தேறினவர்களாய் மாறணும். சொல்லுங்க எப்படி? தேறினவர்களா மாறணும். ஒரு முறை கூட சொல்லுங்க அந்த வார்த்தையை. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு இந்த தேறினவர்கள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன வார்த்தை போட்டிருக்குன்னு பாருமா. அதை இங்கிலீஷில் ஒன்று பாருங்க. இது முதிர்ச்சி நிலையை குறிக்கிறது. அந்த இடத்துல தேறினவர்களுக்கு என்ன வார்த்தை இருக்குங்க? அப்படின்னா என்னம்மா? எல்லாரிடத்திலும் சரியா இருக்கிறதா? அது எங்க இருக்கு? அதுல என்ன வேர்டு? ரெண்டாவது ஸ்பெல்லிங் சொல்லு பார்க்கலாம். எஸ்டி எங்க இருக்குது? 4th லைன்ல இருக்கோ? என்னெல்லாம் இருக்கு? ஸ்டாண்ட் பர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட் இன் ஆல் த வில் ஆஃப் காட். 4 வார்த்தை இருக்கு. 1 ஸ்டாண்ட், 2வது பர்ஃபெக்ட், 3 கம்ப்ளீட். ஓகே. இங்கே நான் வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் MATURE அப்படின்னா என்ன பாஸ்டரியா? மெச்சூர். அவ்வளோதான். இன்னொரு மொழிபெயர்ப்பில் அது இருக்கு, மெச்சூர்ன்னு இருக்கு. முயற்சி. தேவ சித்தத்தில் நீங்கள் மெச்சூர் ஆகணும். புரியுதா இல்லையா? தேவனுடைய சித்தத்தை. அந்த மெச்சூருங்கிற வார்த்தைக்கு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதில் வேற டிரான்ஸ்லேஷன். ஓ, இது வேறையா? படிப்போம். எங்கே இருக்கு அது? கழுதே கீழே இருந்து 2வது லைன்ல MATURE இல்லையா? மெச்சூர்ட் ஆகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தேவ சித்தத்தில் நம்ம தேறிக்கிட்டே இருக்கணும். என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறது பாருங்க. நம்ம எதையுமே வரும்பொழுது படிச்சுட்டு வரல. நானும் பாருங்க, எனக்கு இங்கிலீஷை ஏணி வச்சா கூட எட்டாது. நான் 9ஆம் வரைக்கும் படிச்சிருக்கேன். இங்கிலீஷில் நான் அதிகமாக எடுத்த மார்க்கு என் அறிவுக்கு 14 தான்.
அதுக்கு மேலே தரவும் இல்லை, நான் வாங்கவும் இல்லை. நம்ம எழுதுனா தானே தருவாங்க. சரி, அதனால் நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆசை, உங்கள் கூட சேர்ந்து 4 எழுத்து படிக்க மாட்டோமா, ஒரு தேறி வரணும். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் தேறி வருகிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வார்த்தை, தமிழ் வார்த்தை தேருங்கள். சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. இன்னைக்கு நிறைய சபைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆரம்ப நிலை ஆவிக்குரிய வாழ்க்கை செய்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு தாரேன். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 1, 2, 3 வசனங்கள் நினைக்கிறேன். ஆகையால் நீங்கள் வசனங்களை விட்டு மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஞானஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம், அஸ்திபார உபதேசங்களை மறுபடியும் போடாம அடுத்த வார்த்தை சொல்லுது, பூரணராகும்படி கடந்து போங்க. இப்போ ரட்சிக்கு மனம் திரும்பிட்டேன், ஓகே. ஞானஸ்நானம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஓகே. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஓகே. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றியாச்சு. இனி என்ன செய்யணும்? அடுத்த லெவலுக்கு நான் போகணும் இல்லைம்மா. அந்த பூரணராகும்படி கடந்து போகிற நிலை தான் தேவ சித்தத்தை அறிகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதில் நம்ம இன்னும் வளர ஆரம்பிக்கணும். நீங்கள் வளர அப்போது தேரணும். இப்போ நம்ம கார் ஓட்டுறோம். நம்ம எல்லாம் பிறந்ததில் இருந்தால் கார் ஓட்டுறோம். இடையில தானே படித்தோம். படித்து இப்போ நம்ம அதில் ஒரு எக்ஸ்போர்ட் ஆகலையா, படிக்கிறோம். நம்ம எல்லாம் வரும்பொழுது இட்லியும் சப்பாத்தியும் கையில் கொண்டுக்கிட்டால் வந்தோம் கிடையாது. எல்லாம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு பிறகு தானே சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ நம்மளை அப்படி தெரியாமல் பாத்திரத்தை வரைக்கும் விழுங்கிட்டு அப்படி இருக்கு இல்லையா? இதெல்லாமே பழகுனது தானே. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவிற்கு அதில் ஈடுபடுத்தி கொள்ளுகிறீர்கள் அந்த அளவிற்கு நீங்கள் தேவ சித்தத்திலே தேறி வர முடியும். நம்ம தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னா அதில் நான் மெச்சூர்ட் ஆக முடியுமா இல்லையா? தமிழ் படிச்சுட்டே இருக்கிறேன், அதில் மெச்சூர் ஆக முடியுமா முடியலையா? ஊழியத்தில் நான் இன்னும் இணைந்து செயல்படுகிறேன், அதில் நான் தேர்ச்சி அடைய முடியுமா இல்லையா? 6 மாதத்துக்கு ஒரு முறை கார் எடுத்து ஓட்டினா முன்னால் போகிறவனுக்கு இருக்காது, பின்னால் வரவனுக்கும் பம்பர் இருக்காது. அவ்வளோதான். சில ஆட்கள் அப்படி தான். எனக்கு ஒரு சகோதரன் சபையில் உண்டு. 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்வார், வெளிநாட்டிலேருந்து வருவார். அங்கே லெஃப்ட் சைடு வண்டி டிரைவிங் ஸ்டீரிங் இருக்கும், இங்கே வலது பக்கம். ஆனால் அவர் கார் வாங்கி விட்டுருக்கார். பயங்கரமான காமெடி. அந்த 2 வருஷம் வண்டி வீட்டுக்குள்ளே இன்றைக்கி அப்பப்போ நான் எடுத்து ஓட்டுவேன், கொண்டு விடுவேன். ஒரு சாவி என் கையில் தான் இருக்குது, நான் தான் எடுத்துகிட்டு ஓடுவேன், வைப்பேன். ஆனால் இவன் கரெக்டாக 2 மாதம் நிற்பான் பார்த்துக்க. ஆனால் கொடுக்குற வண்டி வரும்போது இருக்காது. ஃப்ரண்டில் பாதி இருக்காது, பேக்கில் பாதி இருக்காது, சைடெல்லாம் உள்ளே போய் இருக்கும். நேராக கொண்டு எலும்பு கூடு மாதிரி விட்டுட்டு பாஸ்ரையா 2 இயர்ஸில் வருவேன், இதெல்லாம் சரி பண்ணி வைக்கன்னு போயிடுவான். அவன் பார்த்து வைக்கிறது என் வேலை, இடித்து கொண்டு விடுறது அவன் வேலை. ஏன் 2 வருஷத்துக்கு ஒரு முறை கார் எடுத்தா இப்படி தான் இருக்கும். தேரணும் இல்லைம்மா, தேரணும் இல்லை. நம்ம அதில் மறுபடியும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிறவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர முடியாது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் வருகிறோம். 168 மணி நேரத்தில் வெறும் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்தால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர முடியாது. நமக்கு எப்பொழுதெல்லாம் சபையில் ஜெபம் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆலயத்தில் ஆராதனை இருக்கிறதோ, அப்போ எல்லாம் நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் ஜெபத்தில் வளரணும், இன்னும் ஆராதனையில் வளரணும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், இன்னும் வசனங்களை கேட்கணும். அப்படியே நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண தேவனுடைய சித்தத்தில் நம்ம தேறிக்கிட்டு இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்க தேவ சித்தத்தில் தேறுவதற்கு ஒரு காரியத்தை சொல்றேன். 1 தீமோத்தேயு 4:15 படி மக்களே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி சிந்தித்து கொண்டிரு. நீங்க நல்லா கவனிங்க. சில ஆட்களுக்கு தேவனுடைய சித்தத்தை குறித்த சிந்தை எப்போ வரும் தெரியுமா? ஆலயத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் வரும். ஆனா பைபிள் சொல்லுது, நீ தேவனுடைய சித்தத்தில் தேரணும்னா நீ நடந்தாலும், நீ படுத்திருந்தாலும், நீ வேலை செய்து கொண்டிருந்தாலும் எப்போது எதை குறித்த சிந்தனை இருக்கணும்? தேவ சித்தத்தை குறித்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது, நீ இவைகளை குறித்தே சிந்தித்து கொண்டிருப்பாயாக. ஒரு ஆமென் சொல்றீங்களா?
தரிசனம் நிறைவேறணும்னா தரிசனத்தை குறித்த சிந்தனை இருக்கணும். அழைப்பு நிறைவேறணும்னா அழைப்பை குறித்த சிந்தனை இருக்கணும். ஆமென். தேவ சித்தம் நிறைவேறணும்னா தேவ சித்தத்தை குறித்த சிந்தனை இருக்கணும். ஊழியம் செய்யணும்னா ஊழியத்தை குறித்த சிந்தனை இருக்கணும். ஆமென். நம்முடைய ஜீவிதத்திலே சிந்தை தான் நம்முடைய எதிர்காலமாய் மாறும் என்பதை மறக்க கூடாது. சகோதரா, நீ தேற வேண்டுமானால், பைபிள் சொல்லுது, நீ தேற வேண்டுமானால் இவைகளை குறித்தே என்ன செய்யணும்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன தேருங்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. மக்களை, இங்கிலீஷில் அந்த வேர்டை நம்ம என்ன படித்தோம்? 2வது போட்ட டிரான்ஸ்லேஷன் போடு. நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? இல்லைம்மா, நம்ம 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம் எது கொலோசியர் 4:12க்கு வந்திருக்கோம். ஐ மீன், அதில் என்ன சொல்லப்பட்டு? மெச்சூர். அப்புறம் என்ன இருக்குதும்மா? ஃபுல்லி இல்லை தமிழ்ல நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும். நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இருக்கா பாருங்க. நம்ம தேடுவோம், படிப்போம், தப்பு இல்லையே. நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்கணும். நிச்சயம் உள்ளவர்களாய். ஐ மீன், அந்த எங்க இருக்கு? எத்தனாவது பாருங்க? இன் கம்ப்ளீட் டு காட்ஸ் வில். இல்லையா? நீங்க இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டீங்களா? அதை போடுங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டீங்களா? ஐ மீன், இங்கே என்ன? பெர்ஃபெக்ட் அண்ட் ஸ்டாண்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட் இன் ஆல் த வில் ஆஃப் காட். ஸ்டாண்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட். இந்த இடத்துல ஐ மீன் பெர்ஃபெக்ட் அண்ட் ஸ்டாண்ட் 2 வார்த்தை வருதா இல்லையா? நீ நிற்கணும், அதில் பெர்ஃபெக்டாக இருக்கணும். நிச்சயம்னா என்ன தெரியுமாம்மா? ஒருத்தர் நம்ம கூட 10 நிமிஷம் பேசின உடனே நம்மளை விசுவாசத்திலேருந்து கலத்திடப்படாது. சில ஆட்கள், புரியுதா உங்களுக்கு? யாராவது ஒரு அரை பைத்தியம் எவனாவது ஒருத்தன் வழியில் சிக்கிட்டாம்னுவே, ஏல நீ ஜவுமனையா போயிட்டு இருக்கா, கோயிலுக்கா போறா, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதுல, நீ இப்பவுமே போயிட்டு இருந்தா எப்படி? நைஸா இந்த பக்கத்தையும் கவனிச்சுக்கோ, அந்த பக்கத்தையும் கவனிச்சுக்கோ. கொஞ்சம் ஆமா, ஒரு வாரம் இந்த கரைக்கு போ, ஒரு வாரம் அந்த கரைக்கு போ, கொஞ்சம் சமுதாயத்தோடையும் ஒட்டி இருந்துக்கோ. உனக்கு கல்யாணம் நடக்கணும்ல, 4 பேர் ஊர்ல இருந்து வேணுமா வேண்டாமா, பைப்புல தண்ணி தரணுமா இல்லையா, நீ மட்டும் கல்யாண வீட்டில் நிக்க போறியா? அதனால ஊருக்கும் கொஞ்சம் மாறி செய். சும்மா ரொம்ப இன்வால்வ் ஆக வேண்டாம். கொஞ்சம் கவனமா அப்படியே மேலோட்டமா இருந்துட்டு ஆண்டவருக்கா நில்லன்னு இப்படின்னு சொல்லி பேப்பே வந்து ஆலோசனை சொல்லுவான் பார்த்துக்க. ஆனா சில ஆட்கள் என்ன செய்திருவாங்க? இந்த நிச்சயம் இருக்காது. என்னது நிச்சயம் இருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்ல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை குறித்த நிச்சயம் இருக்கணும். ஆண்டவர் என்னை அழைத்தார், மரணமே அன்றி இந்த சத்தியத்தை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அந்த நிச்சயம் தான் பிரதர். நிச்சயித்து நிலைத்திரு என்று சொன்னார். நல்ல நிச்சயத்தோடு நிலைத்திருங்கள் என்று சொன்னார். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பிசாசு விழத்தள்ளுவதற்கு வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறார். ராமே, சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப பிசாசு யாரை கொண்டாகிலும் உங்க விசுவாசத்தை விட்டு, உங்களை தேவ சித்தத்தை விட்டு, உங்களை தேவ கிருபையை விட்டு, உங்களை விசுவாசத்தை விட்டு, சபையை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, அழைப்பை விட்டு, உங்க தீர்மானத்தை விட்டு, பரிசுத்தத்தின் வாழ்க்கை விட்டு, உங்களுடைய வேறுபட்ட ஜீவியத்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு போகிறது முக்கியமா அவன் ட்ரை பண்ணுவான். ஆனா நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்கணும். உங்க பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் மாறாது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. என் ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர். ஆமீன் சொல்றீங்களா? 2 வசனத்தை கூட சொல்லிரட்டுமா? ஆமீன், தோத்திரம். அப்ப நிச்சயம் உள்ளவர்களாய் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். சொல்லுங்க, நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்கணும். ஒரு முறை கூட சொல்லுங்க, நிச்சயம் உள்ளவர்களாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். உலகமும் ஒளிந்து போகும்,
என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை ஒரு முறை கூட படிங்க. உலகமும் அதன் உள்ள இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை நிலைத்திருக்க பண்ணுவார். உங்க குடும்பத்தை நிலைத்திருக்க பண்ணுவா, உங்க பிசினஸை நிலைத்திருக்க பண்ணுவா, உங்க வாழ்க்கையை நிலைத்திருக்க பண்ணுவா. நிச்சயமா இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறேன், கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவா. ஒரு அல்லேலூயா. பைபிள் சொல்லுதில்ல, ஒருத்தன் இயேசு ஒரு ஓமையை சொல்றார். ஒருத்தன் மணல் மேல் கட்டினான், ஒருவன் எதில் கட்டினான்? மலை மேல் கட்டினான். பெருவெள்ளம் வந்துச்சு, மணல் மேல் கட்டினவன் காணாம போயிட்டான், மலை மேல் கட்டினவன் என்ன செய்தான்? நிலைத்திருந்தான். அதே மாதிரிதான் தேவனுடைய சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்ளுங்க பிரதர். உலகமே அழிஞ்சாலும் கர்த்தர் உன் குடும்பத்தை விடவே மாட்டார். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். இன்னைக்கு ராத்திரியில பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். ஆண்டவரை விட்டு விலகி, விசுவாசத்தை விட்டு தூரமாகி, ஆண்டவரோடு இருந்த ஆரம்ப நிலைமையை விட்டு தூரமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இன்னும் தூரமாய் போக வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி சமீபம் வாங்க, ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை கூட படிங்க பார்க்கலாம். பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று 1 யோவானா 1 யோவான் 2:20 அப்ப நான் எழுதுனது தப்புமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்ற வார்த்தை வரும். ஆமென், தோத்திரம். ஓகே, நான் இப்போ அதை பார்த்து நான் டென்ஷன் ஆகலை. நாளைக்கு காலையில் அந்த வசனத்தை உங்களுக்கு தாரேன்னு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ், 2:28 மக்களே. அடுத்த வசனம் இல்லையா? 20. ஓகே, தேங்க்யூ. இப்படி இருக்க பிள்ளைகளே, நாம் அவர் வருகையில், தேங்க்யூ வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தில் நிலைத்திரு. உன்னை கர்த்தர் ஒரு நாளும் தலைகுனிய வெட்கப்பட கர்த்தர் விட மாட்டார். இந்த வார்த்தையை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல சொன்ன ஒரு வார்த்தையாக்கும். ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு சொல்லாமல் போனால் இன்கம்ப்ளீட்டட் மினிஸ்ட்ரியாக மாறி இருக்கும். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை என் சித்தத்தில் நிலைத்திருக்க சொல்லு. என் பிள்ளைகளை எந்த இடத்துலையும் நான் வெட்கப்படவே விடமாட்டேன். பரலோகத்தில் கூட நான் அவர்களை வெட்கப்பட விட மாட்டேன்னா பூமியில் வெட்கப்பட விடுவாரா? உங்கள் குடும்பத்தில் உங்களை வெட்கப்பட விடுவாரா? மக்களை, இந்த தேவனுடைய சித்தத்தின்படி இந்த வேதத்தை நீங்கள் கையில் எடுத்தது உண்மையானால் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இன்னைக்கு பகல் ராத்திரியில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த வேதத்தை அவருடைய சித்தத்தின்படி கையில் எடுத்த உங்களை பார்த்து சொல்றேன், அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்க குடும்பத்தை வெட்கப்பட விட மாட்டார். உங்க பிள்ளைகளை வெட்கப்பட விட மாட்டார். இன்னைக்கு நீ வடித்திருக்கிற கண்ணீர் வீண் போகாது. உன் குடும்பம் வெட்கப்படாது. உன் பிள்ளைகள் வெட்கப்பட மாட்டாங்க. உன் சபை வெட்கப்படாது. உன் பொருளாதாரம் வெட்கப்படாது. உன்னை ஒரு நாள் கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கைகளை பிடிச்சு சொல்லுங்க, தலை குனியாமல் வாழ வைப்பார் கர்த்தர். வெட்கப்பட விடவே மாட்டார். வெட்கப்பட விடவே மாட்டார். வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் சரியாக 8:50. எழும்பி நில்லுங்கள். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே.
தலை நிமிர. தகப்பனே, தந்தையே, தகப்பனே, தலை நிமிர செய்பவன் நீரே. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. தேவ சித்தத்தோடு கூடிய நம்முடைய அணுகுமுறை என்ன? ஒன்று, அந்த தேவ சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிய முற்பட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்கணும், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். ரெண்டாவது என்ன சொன்னோம்? அந்த தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியணும். அப்போ தேவ சித்தம் காமனா வெளிப்படுது. இதில் நான் செய்ய வேண்டியது என்ன, நான் செய்ய வேண்டியது என்ன? அப்போ நிறைய பஸ் போகுது. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறீங்க, நிறைய பஸ்ஸு போகுது. நம்ம உடனே பகுத்தறிகிறோம், நான் ஏற வேண்டிய பஸ் ஏது, இதில் நான் என்ன செய்யணும்? அப்போ தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? பகுத்தறியணும். மூன்றாவதாக, தேவனுடைய சித்தம் நம்மை நெருக்கி ஏவும். தேவனுடைய சித்தம் சில நேரங்களில் நம்ம ஆளுகை செய்யும். தேவனுடைய சித்தம் நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். அப்போ தேவ சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிந்து கொள்ளணும். பாருங்க, சித்தம் 3 வகைப்படும். சுய சித்தம், சுய சித்தம் ஒன்று. ரெண்டாவது, முதல்ல சுய சித்தம் என்கிட்ட இருக்கும். ரெண்டாவது, தோத்திரம், பிறருடைய சித்தம் என்மேல் வெளிப்படும். பிறருடைய சித்தம், மனித சித்தங்கள் என்மேல் வெளிப்படும். 4 வகையில். ஒன்று. இன்னொன்று, பிசாசின் சித்தங்கள் என்னை ஏவும். நாலாவது, தேவனுடைய சித்தங்கள். சித்தங்கள் 4 வகையாக பிரிக்கலாம். என்னுடைய மாம்சமே எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ரெண்டாவது, என்னோடு கூட இன்னொருத்த ஐடியா கொடுப்பாங்க. மூணாவது, பிசாசு அவனுடைய ஐடியாவை கொடுப்பான். நாலாவது, ஆண்டவர் அவருடைய ஐடியா கொடுப்பார். இந்த 4 பேர்ல நமக்கு தேவையானது எதுங்கிறத ஐடியா கண்டுபிடிக்கிறதே, உணர்ந்து கொள்கிறதே நமக்கு பெரிய விஷயம். உண்மையில இந்த விஷயத்திலையும் இந்த ஏவாள் கிழவியை பார்த்தேன்னா மைக் அடுத்து மண்டையில் அடிக்கணும். ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் கர்த்தர் நமக்கு நல்லது தீமை அறியவே வேண்டாம். நமக்கு மனுஷ சித்தமும் இல்லை, பிசாசின் சித்தமும் இல்லை, சக மனித சித்தமும் கிடையாது. நமக்கு ஒரே அறிந்த சித்தம், ஒரே சாஃப்ட்வேர் தான் இருந்துச்சு. அது தேவ சித்தம் மட்டும்தான். நல்லதா கெட்டதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம நிர்வாணியா இருந்தாலும் நமக்கு நிர்வாணி என்று தெரியாத ஒரு காலம், தவறு என்கிறதே நமக்கு தெரியாம இருந்துச்சு. அந்த பாட்டி, ஒரு பாட்டி, அவளுக்கு கடவுள் ஆகும்படி ஆசை வந்துருச்சு. மனுஷனா இருக்கவே காணும். நமக்கு நேரம் இல்லை. கடவுளாக ஆசையாகி அவ பகுத்தறிதலை வாங்கி 6வது அறிவாகிய நன்மை தீமை அறியத்தக்க அறிவை அந்த கிழவி வாங்கிட்டான். இப்போ ஒரு பையனை பார்த்த உடனே நம்ம யோசிக்க வேண்டிய இருக்கு, இவன் நல்லவனா கெட்டவனா. ஒரு பாஸ்டரை பார்த்த உடனே யோசிக்க வேண்டிய இருக்கு, நல்லதா கெட்டதா. வடையை வாங்கி கையில் வச்சுட்டு இதை தின்னா உயிர் வாழலாமா சாகலாமா, எல்லாத்துலேயுமே நம்ம டென்ஷனோ டென்ஷன். இப்போ நமக்கு யார் மேலே கோபம் வருது? பாட்டி மேலே தான் கோபம் வருது. இனி அந்த பாட்டியை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்யுங்க, பாட்டி செய்த தவறை நம்ம செய்யாமல் இருக்க முயற்சிக்கலாமே. இனி யாரையும் குறை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். இதை டெய்லி வாசிக்கணுமா, இதை வாசிக்கணும், ஆண்டவருடைய பாதத்தில் அமரணும். கர்த்தர் அழகாக சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு ராத்திரி நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டேன், உங்களுக்கான ஜெபம் பண்ணிட்டேன். ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புவார், உங்களுக்கு ஜெபிக்க சொல்லி தருவார். சிலருடைய காதுகளிலே தேவ சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். சிலர் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்களை சொல்லுவார். உடனே அந்த டைரியில் என்ன செய்யணும்? எழுதிக்கிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும். ஆமென். என் ரூமுக்கு வருகிறவர்களுக்கு தெரியும், எப்பவுமே என்கிட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 பேனா நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். என்னை சுற்றி டைரி எப்பவுமே என்கிட்ட இருக்கும். ஆமென். எழுதிக்கிட்டே இருப்பேன் நான். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை எழுதிக்கிட்டே இருப்பேன். சபைகளை குறித்து சொல்லுகிற காரியங்களை எழுதிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் எழுதுவேன். தேசத்துக்காக சொல்றதை ஒரு மாதிரி எழுதுவேன், ஊழியக்காரங்களுக்காக சொல்றது இன்னொரு மாதிரி எழுதுவேன், மனம் திரும்ப சொல்றதை எழுதிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கிறவர். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு ராத்திரியில் சொல்றேன், அந்த அபிஷேகத்தை நிறைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் வைத்து விட்டார். நீங்க கிருபையில வளரணும். உலகத்துக்கு உங்களை விட்டு கொடுக்க கூடாது, பரிசுத்த கேட்டுக்கு விட்டு கொடுக்க கூடாது, பழைய வாழ்க்கைக்கு நீங்க போக கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திலையும் உங்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை செய்யும் பொழுது இன்னும் மேலானவைகளை காண்பீர்கள். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை
இணைந்து சொல்லுவோம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய தேவ சித்தத்தை குறித்து, அதை அறிந்து கொள்ளுகிற அறிவை குறித்து நீர் எங்களோடு பேசி வருகிற நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சித்தத்தில் நாங்களும் வளருவதற்கு பல நல்ல காரியங்களை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி உலகத்துக்கு எதிர்த்து நின்று உம்முடைய பாதலேயே விருத்தி அடைந்து வளர எல்லாருக்கும் அனுகூலமான காரியங்களை நீங்கள் செய்யுங்க. தீமைகள் இன்னல்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்வீராக. இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஓய்வை தந்து கேட்ட வேத வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்பி செய்ய வேண்டிய, தேசத்தின் அழிவை தடுத்து நிறுத்த வேண்டிய, சக ஜனங்களுக்கு ஏற்படுகிற ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய உணர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய சித்தத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி தொடர்ந்து விழிப்புள்ளவர்களாய், ஜெப வாஞ்சை உள்ளவர்களாய், ஜெபத்தில் தரித்து நிற்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. தன்னை திசை திருப்புகிற தீயவர்களை சரியான முறையில் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு தேவ ஞானம் உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் வரட்டும். பரிசுத்தத்தின் பாதையில் நடக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த உபவாச நாளிலும் 2 நாளும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு வந்த எல்லா காரியங்களுக்காக நன்றி. நாளிலும் உம்முடைய பலத்த கிரியையை வெளிப்படுத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிரசங்கித்த உம்முடைய தேவ பிள்ளையை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு உபயோகமான பாத்திரங்களாக வணைந்து கொள்வீராக. அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உம்முடைய பிள்ளை வல்லமை உள்ள பாத்திரமாய் உருவாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும்